இடங்களில் வந்து நாங்கள் செக் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் அந்த நேர விரயத்தை ஏற்படுத்துறதுனால அவங்களால கார்லேயோ இல்லை வேறு ஏதோ வாகனத்தில் போகிறவங்களுக்கு பயணத்தோட பாதிப்பு ஏற்படுது. அந்த பாதிப்பு ஏற்படுறத நம்ம வந்து கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா? அதை வந்து காவல் நிலையத்தில் பண்ணலாமா இல்லை நீதிமன்றத்தில் பண்ணலாங்களா? ரெண்டுத்துலேயுமே பண்ண முடியும் தாராளமாக. நீங்கள் வந்து சப்போஸ் நம்ம ரொம்ப அர்ஜெண்ட்டாக போகிறோம், ஏதோ மெடிக்கல் அர்ஜென்சியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு நம்ம ஏதோ ஒரு பொருளை வாங்க போகிறோம், அது இல்லைன்னா பெரிய நஷ்டத்துக்குள்ளாகும் அப்படின்ற பட்சத்தில் நம்மளை வேணும்னே தாமதப்படுத்தி அப்படி பண்ணும் பட்சத்தில் நீங்கள் எல்லாத்தையும் பொறுமையானதை அவசரப்படாமல் கோவப்படாமல் நிதானமாக எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வேணும்னே என்ன இந்த அதிகாரி வழிமறிச்சார், வேணும்னே இதை செஞ்சார், அதுக்கு இவ்வளோ நேரம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒருத்தவங்க விசாரிக்கிறாங்க போனால் ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஒரு நிமிஷம் நீங்கள் நிற்கிறனால எனக்கு தடைப்பட்டு போச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம வேணும்னே அலக்கழிக்கிறதுக்காக அரை மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேணும்னே நின்று நீங்கள் போங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குப்பா அப்படின்னு 3 மணி நேரம் கழிச்சா 3 மணி நேரம் தண்டனை உங்களுக்கு. 3 மணி நேரம் தண்டனை உங்களுக்கு வந்து பொருள் நஷ்டம் மற்ற எல்லா நஷ்டமும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வரும் பட்சத்தில் நீங்கள் உயரதிகாரிகிட்ட இவர் என்கிட்ட லஞ்சம் வாங்கிறதுக்காக என்ன இந்த மாதிரி தடை பண்ணி என்னை நிற்க வச்சார், ஆனால் நான் எல்லா ஆவணங்களும் கொடுத்ததுக்கப்புறம் அவர் வேறு வழி இல்லாமல் என்னை அனுப்பிச்சி வச்சாருன்னு தெளிவாக ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி தாராளமாக உயரதிகாரிகள் பண்ணலாம். உயரதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகி ஒரு நல்ல வழக்கறிஞரை வச்சு அவர் பேரில் வழக்கு பதிவும் நீங்கள் செய்ய முடியும்.